இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணப்போ டியூரிங் திஸ் மூவி எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு, ரிப் ஃப்ராக்சர் ஆச்சு. பட் அந்த நிமிஷம் நான் எங்கள் அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னப்போ எங்கள் அப்பா ரொம்ப என்னை வாழ்த்த மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த குழந்தையா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டேன்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட நின்னா கூட சரி அங்கே வச்சிருந்தாரு. என்ன இப்படி இருக்காரு இவர், ஒரு 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 இதுவே ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்காருன்னு. ஆனால் நேத்திக்கு இந்த படத்தில் நான் நடித்தது எங்கள் அப்பாவுக்கு பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் அப்படி பண்ணோன்னே பெஸ்ட் இயக்குநர்களில் வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குனரோட படத்தை அப்படி எந்த சென்சார் போர்டுலாம் மறைச்சிட முடியாது. அது மிகப்பெரிய டிபேட்டை உருவாக்கும். வெற்றிமாறன் தவிர இந்த படத்தை யார் அதை செய்யவே முடியாது. அப்படிலாம் வெற்றி என்ன படத்தை தடுத்துடவும் முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவரோட படத்தை தடுக்கும் போது இங்கே எண்ணற்ற கேள்விகள் வந்துடும். இதுமாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ஸ்டேஜில் இவங்க எல்லாருக்கூடையும் உட்கார்றது நான் பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். அண்ட் இதில் குரூப்பில் டூப்பு நான் ஒருத்தன் தான். அவங்க பேசுனதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்பலாம் தெரியாது. எனக்கு படத்தை பற்றி லைக் இந்த படத்தில் வேலை செஞ்சது அதை பற்றிலாம் மட்டும்தான் தெரியும். என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக மாறினதுக்கு நான் வெற்றிமாறன் சாருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ப்ரெஸ் மீடியா அண்ணன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் நேற்றுலேருந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கியமாக ப்ரெஸ் அண்ணாக்கள் நிறைய பேர் ரிவ்யூஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என் குடும்பத்தில் எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அதுக்காக இந்த படம் எனக்கு என் லைஃப்பில் வந்து இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் நடந்தது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது வெற்றி சார் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒன்று தான் சொன்னார், நீ கோமணம் கட்டணுண்டான்னு சொன்னார். சரி சார்ன்னு சொன்னேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் என் கேரக்டர் பேர் கருப்பன்றதே எனக்கு தெரியும். என் மண்டை எப்படி வெட்ட போகிறாங்கன்றது தெரியும். வீட்டுக்கே என்ன அடையாளம் தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் ஒரு நாளுமே இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணப்போ டியூரிங் திஸ் மூவி எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு, ரிப் ஃப்ராக்சர் ஆச்சு. அது ஒரு ஏன்னா அங்கே அந்த சேரும் சகதியமாக இருந்ததுனால ரொம்ப வழுக்குச்சு, யாருக்குமே ஒரு கிரிப்பே இல்லை. அந்த ஃபைட்டில் வந்து எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு. பட் அந்த நிமிஷம் நான் எங்கள் அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னப்போ கவலையப்படாத, தேட்டரில் கத்தும் போது அது தெரியாதுன்னு சொன்னார். அது உண்மையிலே எனக்கு நேற்று ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்காக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் கருப்பனா என்னை வந்து நான் பண்ண இந்த கேரக்டர் அண்ட் என்னை மொத்தமாக மாற்றினது என் இயக்குனர் வெற்றிமாறன் சார் தான். அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அண்ணன் சொன்ன மாதிரி சிதம்பரமாக இருந்த எனக்கு கருப்பை மாதிரி ஒன்று வருன்றதே எனக்கு இந்த படத்தில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நான் ஆக்சுவல் சிதம்பரம் தான் எங்கள் அப்பாவை கேட்டால் தெரியும், ரொம்ப திட்டுவார் என்ன. அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். நேற்றுக்கு எங்கள் அப்பா கூட படம் பார்க்கும் போது தான் எங்கள் அப்பா ரொம்ப என்னை வாழ்த்த மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். இந்த குழந்தையா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டேன்னு வந்து எங்கள் அப்பா கிட்ட நின்னா கூட சரி அங்கே வச்சிருந்தாரு. என்ன இப்படி இருக்காரு இவர், ஒரு 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 இதுவே ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்காருன்னு. ஆனால் நேத்திக்கு இந்த படத்தில் நான் நடித்தது எங்கள் அப்பாவுக்கு பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் அப்படி பண்ணோன்னே தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டைமாக எங்கள் அப்பா நான் பார்த்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. விடுதலை என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாகவும் என் லைஃப்பை அது உண்மையில ரொம்ப மாற்றிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முதல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து அவயம் படிப்பகம் வந்து ஒரு கலந்துரையாடல் எடுத்ததுக்கு படக்குழு சார்பாக முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறுமனே இந்த படத்தில் நடித்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மேடையில் வந்து உட்காரலை. இந்த திரைப்படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒருவேளை இந்த படத்தில் நடிக்காட்டி கூட நான் இங்கே கண்டிப்பாக வந்து உங்களில் ஒரு ஆளாக நான் கண்டிப்பாக இதில் கலந்துருப்பேன். என்னன்னா திரைப்படம் அந்த திரைப்படத்தில் மகாலட்சுமியோட அழுகை வந்து அது மகாலட்சுமியோட அழுகை கிடையாது, அது எண்ணற்ற தாய்மார்களோட அழுகை. போராட்டங்கள் எல்லாரும் இன்புற்று இருக்கிறதான். அதுக்காக தான் தோழர்கள் வந்து தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. நிறைய தோழர்களுக்கு அது அங்கீகாரம் கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் அவங்கள நினைவு கூறுறதுங்கிறது வந்து நம்மளோட கடமை.
தமிழர்கள் வந்து எப்போதுமே அந்த இதை நினைவு கூறுறவங்க அப்படிங்கிற முறையில் இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்த மறைந்த எண்ணற்ற தோழர்களை நினைவுபடுத்துது அப்படிங்கிறத இந்த படத்தோட பெரிய கொண்டாட்டமான மகிழ்ச்சியானதாக நான் பார்க்குறேன். நான் இந்த படம் நிறைய கேள்விகளை எழுப்புச்சு. இன்னைக்கு என்னோட ஒரு நேர்காணலில் இருந்து நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி சென்சாரை தாண்டி இந்த படம் இப்படிலாம் வந்துச்சு அப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்தியாவில் பெஸ்ட்டு இயக்குநர்களில் வரிசையில் இருக்கிற ஒரு இயக்குனரோட படத்தை அப்படி எந்த சென்சார் போர்டுலாம் மறைச்சிட முடியாது. அது மிகப்பெரிய டிபேட்டை உருவாக்கும். வெற்றிமாறன் தவிர இந்த படத்தை யார் அதை செய்யவே முடியாது. அப்படிலாம் வெற்றி என்ன படத்தை தடுத்துடவும் முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவரோட படத்தை தடுக்கும் போது இங்கே எண்ணற்ற கேள்விகள் வந்துடும். அது அதிகாரிகளுக்கு நெருக்கடியாக மாறும் அப்படின்னு தான் நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன். இந்த படங்கள் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகுது. ஒரு 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 காட்சி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வண்டியில் ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் மலைக்குள்ளே நடந்து போய் ஒரு காட்சி இந்த கடைசியாக சண்டை நடக்கிற இடத்துக்குலாம் நாங்கள் ட்ராவல் ஆகி 2 மணி நேரம் போவோம். அதுக்கப்புறம் மலையில் ஏறுவோம், அதுக்கப்புறம் திருப்பி இறங்குவோம்னு நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தார். ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு ஒரு படைப்புக்காக கஷ்டப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வெற்றி நட்டு இருக்கிற மிகப்பெரிய அற்புதமான விஷயமா நான் பார்க்குறேன். அண்ணன் கூட எனக்கு வந்து இது 5வது படம். முதல் வந்து விசாரணை, வடசண்டை, அசுரன், விடுதலை 1, விடுதலை 2, 5 படமாக அண்ணன் கூட இருக்கேன். ஒரு நாள் கூட இந்த படத்துக்கு நாங்கள் ப்ரீவியூ ஷோ போட்டதே கிடையாது. என்னன்னா, படம் தேட்டருக்கு வர்ற கடைசி நிமிஷம் வரை இங்கே போராடிக்கிட்டே இருப்பார். தன்னால் என்ன பெஸ்ட் கடைசி மினிட்ல கொடுக்க முடியுமோ அது வரையும் அந்த உழைச்சிக்கிட்டே இருப்பார். அந்த படம் ரிலீஸ் ஆகிற கடைசி நிமிஷம் வரைய நாங்கள் எல்லாருமே டப்பிங் தேட்டர்லாம் இருப்போம். அந்த டப்பிங் தேட்டரை விட்டு வரவே மாட்டோம். இந்த படத்துக்கு கூட கடைசியா முதல் நாள் வந்து நான் 8 நிமிஷத்தை குறைச்சிட்டேன், இந்த படத்துலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வெளியில் வந்து சொல்கிற அந்த இதே நீ போட்டிருப்பியா, அது இந்த படத்துக்கு முதல் நாள் நடந்தது. அப்படியா, அவரால் அவற்றிலிருந்து சினிமாவில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா உழைப்பு தான். ஒரு படத்துக்கு என்ன உழைக்க முடியுமோ, தன்னால் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ, எவ்வளோ உழைப்பை செலுத்த முடியுமோ அந்த உழைப்பை செலுத்தி அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துவார். தொடர்ச்சியாக தோல்வியே இல்லாத ஒரு இயக்குனர் வரிசையில் மீண்டும் மீண்டும் அமர்றதுக்கு அவரோட உழைப்பு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். அதனால் மீண்டும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பற்றி அறிமுகம் தேவையில்லைன்னு சொன்னது வந்து தோழருடைய தோழமை உணர்வை தான் காட்டுது. மற்றபடி நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ரொம்ப நார்மலாக ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதக்கூடிய ஒரு பதிவராக மட்டும்தான் இருக்கேன். எனக்கு இந்த படம் வந்து முக்கியமான பல விஷயங்களை சொன்னதாக தெரிஞ்சது. ஏன்னா இது கதையாகவே பல லேயர்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி அரசியலாகவும் இதுவரைக்கும் தொடாத உயரங்களெல்லாம் இந்த படம் வந்து தொட்டிருக்கு. பொதுவாக இடதுசாரி அரசியல் அப்படின்னா வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம், அதற்கு போராடிய இடதுசாரிய கட்சி, இந்த மாதிரியான விஷயங்களோட சுருங்க சொல்லி முடிக்கக்கூடியது வழக்கம் வந்து சினிமாவில் அதிகம். ஆனால் ஒரு இடதுசாரி இயக்கத்தை, இடதுசாரி இயக்கம்னா இந்த கட்சின்னு இல்லாமல் அது தொடங்கின காலகட்டத்தில் இருந்து அது என்ன மாதிரியான வளர்ச்சிகள் எல்லாம் அடைஞ்சு, என்ன மாதிரியான முரண்பாடுகளை சந்தித்து, அது எப்படியெல்லாம் விலகி சென்று, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான உரையாடல்கள் நடந்து அது என்னவாக வந்து நிற்குதுங்கிற ஒரு முழுமையான ஒரு கேன்வாஸை கொடுப்பதுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு எழுத்தாளனுக்கே வந்து தைரியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது வணிக சினிமாவில் இருக்கக்கூடிய வெற்றிமாறன் மாதிரியான ஒரு முன்னணி இயக்குனர் இந்த விஷயத்தை சொல்றதுக்குன்னு ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவெடுத்தது மிக முக்கியமான விஷயம். அதுக்கே முதல்ல நம்ம பாராட்ட வேண்டியது இருக்கு அவர் தோழரை. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரும்போது தான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து வெற்றிமாறன் தோழர் வந்து விஜய் சேதுபதியோட சேர்ந்து ஒரு உரையாடல் நடத்தி RS என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு வந்தேன். அவர் எப்போ தூங்குறாருன்னே தெரில, கடுமையாக உழைச்சிருக்காரு. தோழர் தமிழ் தான் சொல்லணும். எப்போ தூங்குவாரா, தூங்க மாட்டாரா, சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டாரான்னு. அப்போ அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இந்த படத்தை பற்றி, இந்த படம் வந்து உண்மை சார்ந்து பேசணும்னு நினச்சோம், அதை முன்வைக்கிறத படமாக தான் இந்த படத்தை எடுக்கணும்னு நினச்சோன்னு வந்து சொல்லியிருந்தார். இதில் எத்தனை பேர் படம் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருக்கீங்களா? ஓகே. படத்திலேயே ஒரு வசனம் வரும், அதாவது உண்மைங்கிறது முழுமை, தகவல்ங்கிறது அந்த உண்மையில் ஒரு பகுதி. நான் ஒரு தகவல் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும், இது ரெண்டையும் ஆராய்ஞ்சு பார்த்து எது உண்மைன்னு நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவார். இந்த படத்துடைய மொத்த
வடிவமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ராஷமன் படத்தில் வர்ற மாதிரி சூரிக்கு ஒரு கதை சொல்லப்படும். விஜய் சேதுபதி ஒரு குற்றவாளி, அவர் வந்து தேடி பிடிக்கணும், அவர் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படும். அதுதான் நமக்கும் சொல்லப்படுகிற கதை. நமக்கு என்னன்னா விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பாக கெட்டவராக இருக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில் பார்க்கறதுனால நமக்கு அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவர் ஒரு குற்றவாளியாக காண்பிக்கப்பட்டு அது வந்து அரெஸ்ட் பண்ணுவதாக அந்த படம் முடியுது. இந்த படத்தில் வாத்தியாருடைய பாத்திரம் தன்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுது. நான் ஏன் வந்து ரயிலுக்கான அந்த விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன, அது எப்படி நடந்துச்சு, அது ஏன் வந்து வேணும்னே வந்து சொல்லப்படலை அல்லது வந்து வெளியே வந்து சொல்லாமல் அந்த விஷயத்தை மறைச்சாங்க, இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களை அவர் சொல்ல சொல்ல சொல்ல, அதாவது இவர் குற்றவாளின்னு நம்பிக்கிட்டு இருந்த சூரி இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் சம்பவங்கள் சார்ந்து அதன் வழியாக பயணித்து கடைசியில் அவர் வந்து அடையிற இடம் எதுனா விஜய் சேதுபதி இருக்கக்கூடிய இடம். பார்வையாளர்களாக நம்மளும் அந்த இடத்த போய் வந்து அடையிறோம் படத்தோட முடிவில். இதில் இந்த உண்மைங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, இந்த உண்மை வந்து அரசு சொல்லுகிற உண்மை அப்படின்னு ஒன்று இருக்கு, நாம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. விஜய் சேதுபதி பேசுகிற, இடதுசாரிகள் பேசுகிற, அரசு சொல்லுகிற உண்மை அல்லாத உண்மை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கான தேவை. அந்த உண்மையை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. அது இல்லாமல் படத்தின் ஆக்கமாக பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் எனக்கு பர்டிகுலராக இந்த படத்துடைய ஆகச்சிறந்த சாதனையாக நினைச்சது 2 விஷயம். இடதுசாரி அரசியலை முன்வைத்தது, இன்னொன்று அரசுன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பொதுவாக வேஷ்டி சட்டை கட்டிட்டு மைக்கை பிடிச்சிட்டு பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியை காட்டுவோம். அரசுன்றது அது கிடையாது, அது அரசாங்கம். அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருப்பாங்க. அரசுங்கிறது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகார வர்க்கம். அவங்க யாரையும் நமக்கு வந்து பொதுவெளியில் தெரியாது. 1-2 பேர் நம்ம வந்து மீட்டிங்கில் பேசும்போது கேள்விப்பட்டிருக்கலாம். இவங்களை நம்ம எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கவும் முடியாது, இவங்க தப்பு பண்ணால் இவங்க மேலே நடவடிக்கையும் பாயாது. ஆனால் இவங்க தான் மொத்த சிஸ்டத்தையும் இயக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்க எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல்டாக இந்த சிஸ்டத்தை இயக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு உதாரணம், ராஜீவ் மேனன் அந்த வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மலை பிரதேசத்தில் நடக்கிற அந்த பிரச்சனையில் தொடங்கி சிஎம் ஆஃபீஸில் இருந்து எல்லா இடத்துக்கும் அவர் வந்து ஃபோனில் ரீச் பண்ணி இந்த விஷயத்தை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், இதை செய்திகளுக்கு எப்படி ஊடகங்களுக்கு என்னவாக சொல்லணும், இப்போ இவனை வந்து செத்துட்டான்னு இப்போ நம்ம சொல்லாமல் இதை வந்து மறைச்சு நம்ம கொஞ்ச நாள் கழித்து மெல்ல வெளியிட்டோம்னா அப்போ வந்து மக்கள் வந்து ஒரு புது தலைவர் உருவாக்குவதற்கான தேவை இல்லாமல் அது வரைக்கும் நம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது இருக்கு இல்லையா, இவ்வளவு அப்பட்டமாக கிட்டத்தட்ட நிர்வாணமாக அரசை வந்து காண்பிக்கிறதுங்கிறதுக்கு ஆக சிறந்த துணிச்சல் வேணும். அது இந்த படத்தோட 2ஆம் சாதனை. அதனால இதை என்னோட முதல் பார்வையாக வைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் வந்து ராஜசங்கீதன் சொன்னது மாதிரில எனக்கும் அளவில்லாத மகிழ்ச்சி இந்த திரைப்படத்தை பார்த்த உடனே. ஆக்சுவலாக என்னென்னா, ராஜசங்கீதன் சொன்ன அதிலிருந்தே நான் ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஆக்சுவலாக இது நாள் வரையில் திரைப்படம் அதாவது என்ன சொன்னாங்க, விஷுவல் மீடியா ஒரு ரொம்ப லேட்டராக இப்போ வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்ட நிலையில் நீங்கள் எல்லாம் எங்கேயும் கேமராவோடு இருந்து எல்லாருக்கும் பேசுகிறதையோ அல்லது செயல்படுறதையோ அல்லது உடல் மொழியோடு சேர்த்தே காண்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இப்போ வந்து பிறகு அது வேற தான். அதுக்கு முன்னாடி இந்த சோஃபார் இந்த இப்படி நடந்திருக்கிறத இந்த சினிமா கதையினுடைய கதைக்களத்தையோ அவர் சொன்னது போல் ஒரு 3 பார்ட்டாக தான் அது நம்மளை வந்து ரீச் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஒன்று ஒருத்தர் சொல்கிற செய்தி, இன்னொன்று பிரிண்ட் மீடியா தான். பிரிண்ட் மீடியாவிலேருந்து நீங்கள் அஸ்யூம் தான் பண்ண முடியும். நீங்கள் அதுலேயும் ஒரு அரசியல் என்னென்னா, எதை சொல்லலாம், பத்திரிகை எதை சொல்லலாம், எழுத்துப்பூர்வமாக எதை சொல்லலாம், எதை பேசலாம் என்றது மூலியமாக உங்களுக்கு கடத்தப்படுறது. அதுலேயும் நிறுத்தப்படுற செய்தி, சொல்லப்படுற செய்தி, சொல்கிற விதத்தில் எதை சொல்லணும், நீங்கள் எப்படி எடுத்துக்கிறணுன்றதுக்காக சொல்கிறது, இப்படியெல்லாம் இருந்த நிலை போய் இப்போ வந்து விஷுவலாகவே இல்லாமல் சொல்லிட முடியும் அப்படின்ற இடம் வர்ற இடத்துல இது நாள் வரையில் இருந்தது இப்படியான ஒரு பகுதியை சொல்ல முடியாத அல்லது இதை நேரடியாக பேச முடியாத அப்படி இருந்த ஒரு வாழ்க்கை முறை அல்லது ஒரு அரசியல் நிலையோ இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில், எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில்
அதே மொழியில் சொல்லுவதற்கு அதே மக்களுக்கு முன்னாடி அதை விரித்து வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கைகூடி வந்திருக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். அதுலேயும் ஒரு பொறுப்போடு செயல்படுகிற ஒரு கலைஞரால் தான் அது கலைஞரால் அது கிடைக்குது பீப்புளுக்கு. அந்த வகையில் எனக்கு இது இன்னும் என்னென்னா விஷுவலாக இருக்கிறதுனால அது என்ன செய்தியை சொல்ல வருது அப்படின்றத அது இதாக ரியலிஸ்டிக்காக பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் பண்ணுது. கூட நான் இந்த படத்தை பார்த்ததில்ல, நான் கண்டது என்னென்னா இந்த 30 ஆண்டுகளில் 35-40 ஆண்டுகளுக்குள்ள பாப்புலராக ஒரு இமேஜ் இருக்குது. நான் சொல்கிறதுலேயே இதுலேயே விஷுவலாக ஒரு பாப்புலராக ஒரு இமேஜ் இருக்குது. ஒரு போராளி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் எப்படி ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு காமிச்சிருக்கு, அல்லது ஒரு சம்பவத்தை இந்த புகைப்படங்கள் அல்லது ஒரு காட்சியாக உங்களுக்கு ஏற்கனவே எப்படியெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு, அல்லது காண்பிக்கப்பட்டிருக்கிறத விட நாம் எப்படி பார்த்துருக்கு, பொது சமூகம் எப்படி பார்த்துருக்கு, அதன் மூலியமாக எல்லார் மனதிலையும் உறைந்திருக்கிற ஒரு சித்திரங்கள் மூலியமாகவே இந்த சினிமா இந்த சம்பவங்களை கோர்த்து பிரமாதமாக காமிக்கிறதாக நான் இந்த படத்தை பார்த்தேன். அதில் கூடவே எனக்கு வெற்றிமாறனை பாலுமகேந்திரா சார் இருக்கிற காலகட்டத்திலிருந்தே அவங்கெல்லாம் சேர்ந்து இயங்கிய காலகட்டத்திலிருந்தே எனக்கு தெரியும். கூட விஷுவலாக நான் இன்னைக்கு ரொம்ப லிமிட்டடாக இன்னைக்கு இருக்கிற யங் டைரக்டர்ஸில் விஷுவலாக எல்லாத்தையுமே விஷுவலாக யோசிக்கிற இயக்குநர்களில் மிக முதன்மையான இயக்குனராகவும் நான் வெற்றிமாறனை ஒரு 2-3 பேரை நான் பார்க்குறது மாதிரி இல்லை முதன்மையானவராக வெற்றிமாறனை பார்க்குறேன். அந்த வகையில் இந்த திரைப்படம் விஷுவலாக பேசுகிறதோட ராஜசேகரன் சொன்னது போல் உண்மையை வைக்கிறது. அதாவது 3 விதமாக, அதாவது சொல்கிற கதை வேற, கேட்குற கதை வேற, படிக்கிற கதை வேற, பார்க்குற கதை வேறையா இருந்ததை எல்லாவற்றையும் இப்போ இருக்கிற மாடர்ன் பாசிபிலிட்டியில் அதை தனித்த தெளிவான ஒரு பாண்டித்யத்தோடு இந்த திரைப்படம் இதுவரையில் மக்களுக்கு கிடைக்காத, மக்களுக்காக உழைத்திருக்கிற, அவங்கள பற்றிய செய்தி, வராத செய்தியை கேள்விப்பட்டதாக இருந்த இடத்துல இருந்து பொது மொழியில், அதுலேயும் குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுடைய லாங்குவேஜ்லேயே அது பேசுறது தான், பேசுவதன் மூலமாக இந்த சினிமா மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறது என்றுதான் நான் முதல்ல இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்.